நமஸ்காரம். ஆறு, குளம், ஏரி இது முதலான இடங்களுக்கு அருகில்தான் நாம் முன்னாலெல்லாம் வாழ்ந்து வந்தோம். இப்போது நீர்நிலைகளுக்கும் நாம் வாழும் இடத்துக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு இல்லை. முற்காலத்தில் பார்த்தால் என்ன ஒரு நாகரிகம், சிவிலைசேஷன் வளர்ந்தாலும் அது நதிக்கரையில் தான் இருக்கும். அது சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எங்கேயாக இருந்தாலும் தண்ணீர் இருக்கும் இடம் அதன் அருகில். ஏனால் யாராக இருந்தாலும் அந்த ஆத்துக்கோ குளத்துக்கோ சென்றுதான் தண்ணீர் எடுக்க வேண்டும், குடிக்க வேண்டும், குளிக்க வேண்டும், துணி துவைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தண்ணீர் தேவை. எங்கும் நிலத்தடியில் நீர் இருந்தது. ஆனால் ஆறு குளங்களில் போய்த்தான் எடுக்க முடியும். அதற்கப்புறம் கிணறாகிற்று. அவரவர் வீட்டிலேயே கிணறு இருந்தது. ராட்டினத்தில் போட்டு கயிற்றாலே தூக்கி கொண்டோம். எந்த ஒரு தலைநகரமாக இருந்தாலும், பெரிய பெரிய நகரங்களோ அல்லது உழவு தொழிலோ, மிருகங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றாலும் அந்த நதி காட்டுக்குள்ளே ஓடும். மனிதர்களுக்கு வேண்டுமானாலும் நாட்டுக்குள்ளும் நதி இருந்தது. அதன் அருகில் தான் நாம் வாழ்ந்தோம். இவ்வளவு தூரம் புரிந்திருக்கிற நமக்கு இன்றைக்கு புண்ணிய நதியில் குளிக்க வேண்டும், க்ஷேத்ராடனம், தீர்த்த யாத்திரை போகிறோம் என்றால் செய்வோம். ஆனால் அது தவிர தினப்படியில் நதியில் போய் குளிக்கிறோம். நல்ல கிராமங்களாக இருக்கும் இடத்தை தவிர மற்ற இடத்தில் இது இப்போது காணப்படவே இல்லை. அவ்வளவு தூரம் ஒதுங்கி வந்துவிட்டோம். யாது காரணம்? அன்று நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கலாம், அதைத்தான் குடிக்க வேண்டும், பியூர் வாட்டர் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று பல இடங்களில் நதி நீர் மாசுபடுத்தப்பட்டு அதை குடிக்கவே பயமாக இருக்கிறது. ஏதோ ஓரளவு குளிக்கலாம், அதுவும் ஏதான தோல் சரும வியாதி வருமோ தெரியவில்லை என்கிற அளவுக்கு போய்விட்டது. ஒரு சில இடங்களில் நதி நீர் தூய்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அது நகரங்களை தாண்டி கிராமத்துக்கு வரும்போது ஏற்கனவே அது மாசுபட்டு விடுகிறது. நாம் என்ன நினைப்போம்? மனிதர்கள் குளிப்பதாலும் அதில் துணி துவைப்பதாலும் மாசுபட்டு விடுகிறது நினைப்போம். அது ஓரளவு துளி அளவு உண்மை. ஆனால் அதனால் பெருத்த நஷ்டம் வராது. தொழிற்சாலைகள், கழிவு நீர் இதை போல் இருப்பவை கொண்டு போய் நதியில் சேர்க்கப்படும் போதுதான் அது மாசுபடுகிறது. நதி வேகேன சுத்தியத்தின்னு சொல்லுவார்கள். வேகமாக ஆறு ஓடும்போது சின்ன சின்ன அழுக்குகள் எல்லாம் அடித்துக் கொண்டு போய்விடும். ஓடும் ஆற்றில் அழுக்கு நிற்காது. ஆனால் அந்த ஓட்டத்துக்கும் தாங்க முடியாத அளவுக்கு அழுக்கு சேர்கிறது. அது நாம் குளிப்பதால் சேராது. அது மற்றபடி தொழிற்சாலை கழிவுகளால் தான் சேரும். அதனால் இப்போது சௌகரியமாக யாரும் நதி நீரை குடிப்பது என்பதே குறைந்து விட்டது. குளித்தாலும் குளிக்கலாம், துவைத்தாலும் துவைத்தலாம், அவ்வளவாக குடிப்பதில்லை. அது வீட்டுக்கு வருகிறோம். வீட்டில் இருக்கும் கிணற்றில் பலருக்கும் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. அதுவும் நகர்ப்புறங்களில் கிணத்து நீரை எடுத்து குடிப்பது என்றாலே, ஓ அதிகம் சாப்பிடுகிறீர்கள், குழாய் நீர் இல்லையா என்று கேட்பார்கள். அப்போ ஒரு நம்பிக்கை, குழாயில் வரும் நீர் அரசாங்கம் சுத்திகரித்து நமக்கு கொடுக்கிறது, அதுதான் தூய்மையாக இருக்கும்.
ஆனால் நம் வீட்டு கிணத்தில் இருக்கும் நீர் எப்படி தூய்மை இருக்கும் நினைப்போம். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கெங்கோ ஏதேதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேருகிறது. தூய்மையாகத்தான் செய்திருப்பார்கள், உண்மைதான். அதுவும் ரொம்ப தூரத்துக்கு பிரயாணித்து வருகிறது. ஆனால் நம் கண் முன்னே நம் வீட்டு கிணற்றில் தண்ணீர் இருக்கிறது. அது நிலத்திலிருந்து நேரே கிடைக்கிறது. அதில் தூய்மை இருக்குமா அல்லது நமக்கு எங்கெங்கிருந்தோ வரக்கூடிய நீரில் இருக்குமா? கேள்விக்குறிதான். ஆனால் மனித நம்பிக்கை எப்படி ஆகிவிட்டது? சுத்திகரிக்கப்பட்ட நீர் அல்லது இதெல்லாமே இல்லை, வாங்கிக் கொள்ளலாம். கலியுகம் என்பதற்கு முக்கியமான சாட்சி தண்ணீருக்கு விலை கொடுத்து வாங்கி குடித்தல். காற்று வேண்டுமானால் யாரும் வாசலில் இருந்து காற்று பிடிப்பதில்லை. கோயிலுக்கு போனால், நதிக்கரைக்கு போனால் காற்று வரும், அதெல்லாம் காணோம். ஃபேன் போட வேண்டும், அதுவே பழைய காலம். ஏசி போட வேண்டும். எங்கும் குளிர் வசதியோடு இருக்க பழகிவிட்டோம். இதில் ஆச்சரியம், அதிக செலவாகிறது, அதனால் ஏசி போட முடியாது என்றாவது சொல்கிறார்களே தவிர அது எதற்கு போட வேண்டும்? தேவையானால், ரொம்ப தேவையானால் மட்டும் செய்வோம். அதனால் ஆரோக்கியத்துக்கும் சில கட்டங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கோணத்தில் சிந்திப்பதே இல்லை. சரி, செலவழிக்க முடியவில்லை, ஏசி வேண்டாம், அவ்வளவுதான் நினைக்கிறோமே தவிர செலவழிக்க முடிந்து பணக்காரராக இருந்தாலும் ஏன் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இப்படியெல்லாமா ஏர் கண்டிஷனில் இருந்தோம்? ஆக தண்ணீர் பதப்படுத்தப்படுகிறது, அது சுத்திகரிக்கப்படுகிறது, காற்று குளிரூட்டப்படுகிறது, நிலம் நேர் நிலத்திலே இல்லை, எல்லா விதமாகவும் கிரானைட்டோ டைல்ஸோ எதேதோ போட்டு நேரே பூமி மண்ணு சம்பந்தம் குறைந்து விட்டது. இப்படி ஒவ்வொன்றிலும் தள்ளித்தான் வந்து கொண்டே இருக்கிறோம். நிறைய நவீனமயமாக்கல். இதுதான் உலகம், இதுதான் மாடர்னிட்டி என்கிற அளவுக்கு நாமே முடிவுக்கு வந்து விட்டோம். இதெல்லாம் திரும்பி செல்வது என்பது அவ்வளவு சுலபமே இல்லை, நடக்காது. ஆனால் இவற்றை புரிந்து கொண்டு எவ்வப்போது நமக்கு அந்த லாபம் கிடைக்குமோ, இயற்கையோடு இருக்க முடியுமோ, அதுக்கு என்ன செய்யலாம்? அது ஒரு நாள் கிடைக்கட்டும், 2 நாள் கிடைக்கட்டும், மாதத்துக்கு 4 நாட்கள் கிடைக்கட்டும், சரி. இருந்தாலும் அந்த பழக்கமே விட்டு போய்விடக்கூடாது. அது எப்படின்னு அவரவர் தான் திட்டமிட வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.